மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20-25 போல், 4 தக்காளி, ஒரு 20 பூண்டு பல், சின்ன பல் பூண்டுன்றதுனால 20 பல். இதே நீங்கள் பெரிய பல் போட்டிங்கன்னா 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். 2 துண்டு விரல் சைஸ் இஞ்சி எடுத்து அது பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சிறிதளவு பட்டை, 2 வரமிளகாய். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாம் வறுத்து நம்ம செய்ய போறோம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிப்போம். இதில் நான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்ச பொருள் எல்லாம் இதில் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துப்போம். அடுப்பு தீயை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா எல்லாம் தீஞ்சிரும். இது வறுக்கிற வாசனை வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ மிளகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, தனியாவும் நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் இதை வேறு தட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டு இந்த கடாயிலே போட்டு பூண்டு, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி சும்மா ஒரு வதக்கினா போதும். இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். அது ஆடுறதுக்குள்ள இந்த அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருவோம். இப்போ இது வறுத்தது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். இப்போ குக்கர் காஞ்சதும் 2-3 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, ஒரே ஒரு லவங்கம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, இதெல்லாம் போட்டு பட்டை லவங்கம் வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் தீயாமல் வரும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி இதுக்குள்ளே சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச பொடியெல்லாம் அரைச்சிக்குவோம். தக்காளி இப்போ பாதி பக்குவத்துக்கு வெந்துடுது. இந்த டைமில் நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா 2-3 தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இந்த மட்டனை இதோட சேர்த்துருவோம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி,
மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கறி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதெல்லாம் சேர்த்துப்போம். இதையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துப்போம். இப்போ ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார்லாம் அலசி எடுத்த தண்ணியெல்லாம் சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு நான் சொன்ன இந்த எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும் இந்த மட்டன் கிரேவி. அவ்வளோதாங்க, குக்கர் விசில் போட்டுடுவோம். ஸ்டவ் ஆனில் வச்சுட்டு குக்கர் விசில் போட்டுடலாம். ஒரு 5-6 விசில் வந்ததுன்னா கறி நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு 5-6 விசில் வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இது விசில் வர்றதுக்குள்ள இன்னொரு அடுப்பில் முட்டையை வச்சுக்கிறேன். கிரேவியோட இந்த அவிச்ச முட்டையை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லை ஆம்லெட் போட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ விசில் வந்துடுச்சு, ஸ்கீம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, மட்டன் கிரேவி ரெடியாக இருக்குது. இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, சாதத்துக்கு நல்லா இருக்கும். இது போட்டு சாப்பிட. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு திக்காக பண்ணிக்கலாம். இது கூட பாயில் பண்ண முட்டையை இதில் போடுவோம். இந்த கிரேவியோட இந்த முட்டையோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம். செட்டிநாடு பெப்பர் கிரேவி ரெடி.